So welcome all for this digital system design module 2 nuடைய problems continuation வந்து இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா asynchronous sequential circuit is described as the following excitation and the output function. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் கிளியராக பார்த்துடலாம். ஸோ கொஷினில் கொடுத்துருக்கிறது ஒரு ஈக்குவேஷன் ஒய் ப்ளஸ்ங்கிற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இசட்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டை வச்சுட்டு நம்மளை வந்து பண்ண சொல்லியிருக்கிறது கூடிய என்னது பார்த்தீங்கன்னா ட்ரா த லாஜிக் டயக்ராம் ஆஃப் த சர்க்யூட், டிரைவ் த ட்ரான்சிஷன் டேபிள் அண்ட் த அவுட்புட் மேப். ஸோ லாஜிக் டயக்ராம் வரைய சொல்கிறாங்க, ட்ரான்சிஷன் டேபிள் வரைய சொல்கிறாங்க, அவுட்புட் மேப் வரைய சொல்கிறாங்க. ஸோ அவுட்புட் மேப் இஸ் நத்திங் சிமிலர் டு தட் ஆஃப் கே மேப். பட் ஆனால் இங்கே வந்து அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து அதாவது குரூப்பிங் பண்ணி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ அதுலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் நீங்கள் ட்ரான்சிஷன் டேபிள் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்தது லாஜிக் டயக்ராம் நம்ம அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேருந்தே நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேருந்து கிளியராக நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒய் ப்ளஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, இசட்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. ஸோ ஒய் ப்ளஸ் என்னவோ அதுதான் இங்கே இசட்டுக்கு வருது. பார்த்தீங்கன்னாவே கிளியராக தெரியுதா, ஒய் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு x1 x2 ப்ளஸ் x1 ப்ளஸ் x2 இன்டூ ஒய். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஒய் ப்ளஸ். ஸோ இசட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தட் ஆஃப் ஒய் ப்ளஸ். இந்த ஒய் ப்ளஸ் தான் இங்கேயும் வந்திருக்கு இசட்டுக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒய் ப்ளஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். x1 ஒரு வேரியபிள் இருக்குது, x2 சேம் x1 x2 அண்ட் ஒய். ஸோ அப்போ வந்து 3 வேரியபிள்ஸ். ஸோ அப்போ 2 to the power 3னா நம்மளுக்கு ஸ்டேட் டேபிள் நீங்கள் வரையணும், விச் மீன்ஸ் தட் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுன்னா நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயங்கள் எத்தனை வேரியபிள்ஸ்ன்ட்டு. ஸோ 3 வேரியபிள். ஸோ அப்போ வந்து 2 to the power 3னா 8. ஸோ 8 பாசிபிலிட்டிஸில் இருக்கக்கூடியது 0 to 7 இருக்கக்கூடிய அந்த ட்ரூத் டேபிள் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். எங்கே இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு பிஎஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கெல்லாம் இதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு போவோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணியிருக்குன்னா லாஜிக் டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்காங்க. எதுக்கு லாஜிக் டயக்ராம் வரைஞ்சிருக்காங்கன்னா இந்த ஒய் ப்ளஸ் இருக்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு லாஜிக் டயக்ராம் வரைஞ்சிருக்கு. ஸோ ஒய் ப்ளஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா x1 x2வையும் அண்டு பண்ணியிருக்கு. ஸோ அன் பண்ணது இங்கே தான் இருக்குது. அடுத்தது x1 x2 ஆர் பண்ணியிருக்காங்க. x1 சேம் x1 x2 வந்து ஆர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. எழுதும் போது தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எரர் இல்லாமல் வந்து ஃபைனலாக ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த x1 ப்ளஸ் x2 வந்து அண்டு எது கூட பண்ணியிருக்காங்க, ஒய் கூட அன் பண்ணுறாங்க. அப்போ இந்த x1 ப்ளஸ் x2னுடைய அவுட்புட் ஒய் கூட அன் பண்ணுறாங்க. அதனுடைய ரிசல்ட்டும் x1 x2 அண்டாக இருக்கக்கூடிய ரிசல்ட்டையும் ஆர் பண்ணுறாங்க. ஸோ பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ தான் ஒய் ப்ளஸ். ஸோ இங்கே மேலே நம்மளுக்கு ஈக்குவேஷன்லேயே இன்னொன்று என்ன தெரிஞ்சிருக்கு, ஒய் ப்ளஸ் இருக்குது. அந்த ஒய் ப்ளஸ் தான் இசட்டுக்கு வருது. ஸோ அதனால தான் இங்கே இசட் இஸ் ஈக்குவல், அதுலேருந்து அப்படியே அந்த இதுலேருந்தே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ லாஜிக் டயக்ராம் எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, டிரைவ் த ட்ரான்சிஷன் டேபிள் இந்த அவுட்புட் மேப். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரான்சிஷன் டேபிள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட் டேபிள் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம், எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், 3 வேரியபிள்ஸ்னு சொன்னோம். அப்போ 2 to the power 3னா எத்தனை, 8 பாசிபிலிட்டிஸ். அந்த 8 பாசிபிலிட்டிஸ்க்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் வச்சு இது பண்ணுறோம். இங்கே வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்ன பண்ணிட்டேன், x1 x2 y. ஸோ x1 x2 yன்னு ஆர்டரிங் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது ஸோ 4 zeros 4 1 ரெண்டு காம்பினேஷன் 0 0 1 1 1 0 0 1 1. ஸோ ஆல்ரெடி நம்ம எழுதுவோம் இல்லையா, 0 1 0 1 அந்த காம்பினேஷன்ஸில் 8 பாசிபிலிட்டிஸ் வரும் இல்லையா. ஸோ அதை வந்து பேஸ்ட் அப்பான் டு தட் ஆஃப் இன்புட் வேரியபிள்ஸ் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு x1 x2 y இதை பேஸ் பண்ணி நான் எடுத்து எழுதிட்டேன். ஓகே, அப்போ அடுத்தது இதிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட் கண்டுபிடிப்போம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஒய் ப்ளஸ்னு ஒன்று கொடுத்துருக்கா. அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனுடைய அவுட்புட்டு தான் எது சொல்லுதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்னுடைய வேல்யூஸை வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நத்திங் தட் எத்தனை வேரியபிள்ஸ்ன்னு பார்த்துட்டு 2 to the power 3 கொண்டு வந்தோம்னா 8 பாசிபிலிட்டி. அந்த ட்ரூத் டேபிள் எடுத்து எழுதுறது தான் ப்ரெசன்ட் ஸ்டேட். அதே நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி வரும், இந்த எக்ஸ்ப்ரெஷன் பேஸ் பண்ணி வரும். இப்போ ரேண்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுக்கு ஒய் ப்ளஸ்னுடைய ஈக்குவேஷன் என்னது, ஒய் ப்ளஸ் கொஷினில், அதாவது கொஷினில் என்ன கொடுத்துருக்கான், x1 x2 அன் பண்ணிவிட்டு ப்ளஸ் x1 ப்ளஸ் x2 இன்டூ ஒய். அந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். ஒய் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு x1 x2 ப்ளஸ் x1 ப்ளஸ் x2 இன்டூ ஒய். ஸோ இப்போ இங்கே இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு இதில் ஏதோ ஒரு வேரியபிளுக்கு ரேண்டமாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 101க்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன்.
ஒய் ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதி இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வேல்யூஸை கொண்டு வாங்க, இல்லாட்டி வேல்யூஸை தப்பாகும். ஸோ x1 x2 அண்டு பண்ணுறாங்க. x1 என்னது 1, x2 வந்து பார்த்திங்கன்னா 0. இது வந்து ஃபஸ்ட் இது ப்ளஸ் x1 ப்ளஸ் x2, x1 இது ப்ளஸ் 0 அண்டு பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, y வந்து 1. ஓகேவா, y வந்து 1ங்கும் போது இப்போ ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், 1 × 0, ஸோ 0 ப்ளஸ் அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 1 + 0 1 × 1, ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1 வருதா. ஸோ அந்த வந்து இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ ரேண்டமாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 0 1 0க்கு பார்க்கலாம். y ப்ளஸ் வேல்யூ என்ன வருது, 0 1 0க்கு எக்ஸ்ப்ரெஷன் என்னது, x1 × x2 ப்ளஸ் x1 ப்ளஸ் x2 × y. ஸோ அப்போ ஈக்குவேஷன் படி 0 1 0, ஸோ 0 × 1 ப்ளஸ் 0 + 1 × 0. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன தெரியுதோ ஆன்சர் வந்து 0 தான். ஏன்னா எனிதிங் மல்டிபிள் பை 0 0, இங்கேயும் 0 அது 0, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 0. ஓகேவா. ஸோ அப்போ இந்த ரெண்டு காலம் நம்ம இதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிடலாமா. ப்ரெசன்ட் ஸ்டேட்டை எவ்வளோ வேரியபிள்ஸ் வச்சுட்டு ட்ரூத் டேபிள் ட்ரா பண்ணுறோம். ஒய் ப்ளஸ் அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து கொஷினில் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன் பேஸ் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்த காலம் என்னது, ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்னு சொல்லணும். ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிள் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, என்னுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ. இப் சப்போஸ் இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் வந்து 2 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த இது கூட கம்பேர் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். இங்கே வந்து ஒய் ப்ளஸ்ங்கிற டேர்ம் கொடுத்துட்டான். ஸோ அப்போ அந்த ஒய்க்கும் ஒய் ப்ளஸ்க்கும் நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஒய் 0 ஒய் ப்ளஸ் 0, ஸோ ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா அது ஸ்டேபிள் கண்டிஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 0 அன்ஸ்டேபிள், 0 0 ஸ்டேபிள், அடுத்ததில் 1 1 ஸ்டேபிள், 0 0 ஸ்டேபிள், 1 1 ஸ்டேபிள், அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 0 1 அன்ஸ்டேபிள், 1 1 ஸ்டேபிள். அப்போ ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாங்கிறத வந்து இந்த ஸ்டேட் டேபிள்லேயே 3வது காலமில் வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்தது அவுட்புட் காலம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவுட்புட் ஈக்குவல் டு இசட்டா, கொஷின் படி பார்த்திங்கன்னா என்னது, ஒய் ப்ளஸ் இங்கே இது இருக்குது, இசட் இருக்கா. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு வாட், ஒய் ப்ளஸ். அப்போ ஒய் ப்ளஸ் இந்த வேல்யூ தான் இசட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்கிற 0 எழுதியிருக்கேன், ஆனால் அடுத்தது இருக்கிற 0ன்னு எழுதலை. ஸோ 0 1 0 1 எழுதியிருக்கேன், இந்த 1 எழுதலை, அப்புறம் திரும்ப 1 எழுதியிருக்கேன். பார்த்திங்கன்னா என்ன சிமிலாரிட்டி மற்றதுக்கும் இதுக்கும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய கண்டிஷன் இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், டேஷ்ன்னு போட்டு எழுதி வச்சுட்டேன். ஸோ இது இந்த அவுட்புட் காலம் டிஃபைன் பண்ணியிருக்கிறது. ஓகேவா. ஸோ இங்கே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனும் எழுதியிருக்கேன். லெட் த அவுட்புட் ஈக்குவல் டு இசட், ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டேட் y plus values will be represented at the output column, then the output column, and the unstable state will be denoted as a dash. So unstable state la idana adana dash hyphen போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணோம். அடுத்தது வந்து ஸ்டேட் டேபிள் இப்போ எடுத்தாச்சு. இப்போ ட்ரான்சிஷன் டேபிளும் அவுட்புட் மேப்பும் நான் ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரான்சிஷன் டேபிள் நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ கே மேப் படி தான், கே மேப் படி 3 வேரியபிள்ஸ் கே மேப்புக்கு என்ன வரும், 2 ரோ வரும், 4 காலம் வருமா. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டேன். எடுத்துருக்கக்கூடிய வேரியபிள்ஸை கரெக்டாக எடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய் x1 x2ன்னு எடுத்துட்டேன். ஆனால் இங்கே டேபிள் படி பார்த்தீங்கன்னா x1 x2 ஒய். அப்போ நம்மளுக்கு டேபிளில் இங்கே நீங்கள் கரெக்டான வேல்யூஸ் எடுத்து இது பண்ணணும். இங்கே x1 போட்டுட்டு x2 ஒய் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அது உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷனிங், அதாவது டிஃப்ரெண்ட் பிளேஸிங்லேயும் நம்ம எழுதும் போது கரெக்டாக வேல்யூஸ் வச்சுக்கோங்க. அப்போ ஒய் வந்து 0வாக இருக்கும், x1 x2 அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ தான் அது ரெப்ரசென்ட் ஆகுது. இப்போ ஒய் வந்து 1 வரக்கூடிய வேல்யூ வச்சுக்கோங்க. அடுத்ததில் 0 0 1, அடுத்தது 0 0 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஒய் வந்து 1, அப்போ ஒய் வந்து 1னா இது 0 0, அப்போ இந்த வேல்யூ தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். புரிஞ்சுதா. ஸோ எழுதும் போது கரெக்டாக பொசிஷனிங் வச்சுக்கோங்க. எங்கே இந்த கே மேப்பில், அதாவது கே மேப் பொசிஷனிங் பண்ணும்போது இது எழுதுகிறோம் இல்லையா, இந்த 4 இது போட்டு எழுதுறீங்கன்னா உங்களுக்கு சிரமமே இல்லாமல் பண்ணணுன்னா x1 x2 y அப்படி போட்டிங்கன்னா இங்கே வந்து பொசிஷனிங் மாறிடும். இப்போ 0 1 0 0 0 1 1 1 1 0. ஓகேவா. நம்மளுக்கு டேபிள் படி போனீங்கன்னா இதுக்கான ட்ரான்சிஷன் டேபிள் வந்து வேறு மாதிரி வரும். இது நம்ம கிளாஸ் ரூம்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அடுத்தது அவுட்புட் மேப்பு. ஸோ அவுட்புட் மேப் எப்படி வரையலாம், அந்த அன்ஸ்டேபிள் கண்டிஷன் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ஸ் எல்லாமே நான் டேஷ்ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்னுடைய குவைட் ரிவிஷன். இது ஆல்ரெடி கிளாஸ் ரூம்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஃபார் சம் ரிவிஷன் அகைன் ஐ ஹேவ் பிளேஸ்ட் ஹியர். தேங்க்யூ.